கரெக்ட். அது ஒண்ணு, இன்னொன்னு இருக்கு. சொல்லுங்க. ம். எனக்கு அந்த பாட்டு வாயில வரமாட்டேங்குதே! இந்த ஒரு நிமிஷம். இந்த இது கேட்டது ந ஊர அம்மா பாடல் விட்டு ஒண்ணு பாடுவாரு. ஓர் குடிசை அந்த பாடுனப்போ சூப்பரா இருந்தது எனக்கு அவர் பாடுனப்போ. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சகோ நாங்க சொல்றோம். அவரு கரெக்ட்டு. அவருக்கு இந்த வயசுக்கு அம்மா அந்த பாடல் பாட்டு ஒண்ணு நீங்க சூப்பரா இருக்கும். பாடுவீங்க. ஆ. யாருக்கு? இன்னொரு பாட்டு அந்த அம்மா பாடல் ஒண்ணு பாடுவாரே! எனக்கு அவரு ஃபேவரைட் பாட்டே எனக்கு அந்த பாட்டு பாடுனாரு. அது பிடிக்கும். அதுதான் ம். அவர்ட்ட ரசிச்சு கேட்டுருக்கேன் அந்த பாட்ட. ம். அந்த பாட்டு பேரு எனக்கு வரல. டக்குன்னு ஞாபகமும் வர மாட்டேங்குது. அதே மாரி இந்த பாட்டு. நீங்க பாடுற அதே பாட்டு தான் சகவும் பாடுறது. அந்த இப்ப தேவி அக்கா போட்டாங்கல்ல ஒரு பாட்டு. என்ன என்னது? பாட்டு? ஒரு நிமிஷம் மேல போட்டுருக்காங்க. இப்பலாம் சரியா ஞாபகம் இருக்கிறதில்ல. ஏங்க ஒரு சந்தன அதாவது காட்டுக்குள்ள. ஹலோ? அதாவது அரசர் வந்து உங்கள கேட்டுருக்காங்க. என்ன கோத்து விட்டீங்க பார்த்தீங்களா? இல்ல எனக்கு ஞாபகம் வராது. அவங்க பேச முடியாது. நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க மெசேஜ் தான் பண்ண முடியும். ம். ஸோ, அதனால உங்கள வந்து கோயின்சைட் பண்ணி சூப்பர். கேட்டுக்கிட்டேன். எல்லாரும் எல்லாரும் இருக்கீங்களா? கேட்டீங்க. எல்லாரும் கேட்டீங்க. அதாவது ம். காலமரசர் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டுருக்காரு. ம். இல்ல நான் பாடுறதுல இதே மாரி ஏதாவது பாட்டு இல்ல, இல்ல. பிடிச்சிருக்கா? இல்ல, இல்ல. அப்படின்னு இது இல்ல. கேட்டுருக்கேன். அது 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 நாங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் முடிவு பண்ணி எனக்கு நாங்க 2 பேரும் ஒண்ணு தான். ஆனா நீங்க ம். காலமரசர் பாட்டு ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு தான் பதிலே. என்ன இழுத்து ஏன் ம். கோத்து விடுறீங்க? ஓகே. அப்ப நான் சொல்லிடுறேன். காலம்பரம் அம்மா பாட்டு ஒண்ணு பாடுவீங்க. அது ஒண்ணு. எங்கே செல்லும் பாதை ஒண்ணு. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒண்ணு. இந்த 3 பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் செட் ஆகுது. அதே மாரி இளங்கோ கிருஷ்ணனுக்கு நான் ஒரு 3 பாடல் சொல்லியிருக்கேன். ஆனா அவரு வந்து அது இல்லாம இன்னும் 2 பாடல் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ம். பாடல்லாம். அக்கா சொல்லியிருக்காங்க, "இளங்கோ கிருஷ்ணன் சின்ன கண்ணன் அழைக்கிறான் அடித்தூள்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. என்ன வில நன்றிங்க. ம். பளபளன்னு மின்னுது அவங்க குடுத்ததெல்லாம். கிரீடம் எடுத்துட்டீங்களா உள்ள இருந்து கஜானால இருந்து? அரசரே 2 பாட்டுகள் பாடி உங்கள் குரல் என்ற ஊசியால் எங்கள் இதயத்தை தைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ வந்து உங்கள அடிப்பொலியா வந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்துருங்க. ரொம்ப சூப்பரா பாடுறீங்கன்னு சொல்றாரு. இளங்கோ கிருஷ்ணன் சைடுல வந்து மியூட். ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி. பாராட்டுனதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பாராட்டுறதுக்குன்னு வந்து ஒரு மனசு வேணும். அது வந்து எல்லாருமே ரொம்ப அழகா பாராட்டுறீங்க. அம்மா அம்மா இந்த நாருயிரே சூப்பரா படிப்பாங்க. கரெக்ட். ஞாபகப்படுத்திட்டீங்க அக்கா. அந்த பாடல் தான். அது 2 பேருமே நல்லா பாடுவாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி தேவி அக்கா கேட்டது ஒரு பாட்டு வந்து பாடிட்டு நான் முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் தாயையிலே ஒரு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் இசையிலே குயிலு குஞ்சி தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே கண்முழிச்சி நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே சோலை பூவே ஆரிரோ பசு சக்கம் பொன்னாரிரோ ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயையிலே நான் வளர்க்கும் மூத்த பிள்ளை பூவும் பொட்டும் தந்த நாயகனே நாயகனே நான் குளிக்கும் மஞ்சளுக்கும் நாளும் காவல் நின்ற நல்லவனே